வணக்கம் மக்களே. ஆகஸ்ட் 12 இன்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே. உடனே விண்ணப்பிங்க. இலவச ஸ்மார்ட் போன் மகிழ்ச்சி தகவல் மக்களே. அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழக அரசு கலைஞர் மகளிர் உதவித்தொகை, அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த ஒரு வகையில்தான் செவித்திறன் குறைபாடு மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது மக்களே. இந்த ஒரு திட்டத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட கல்வி பயில்பவர்கள், பணிபுரிபவர்கள் மற்றும் சுயதொழில் செய்வோருக்கு அவர்கள் பயன்படுத்துவதற்காக வசதியாக பிரத்யேக சாஃப்ட்வேர் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் போன் அரசு சார்பிலிருந்து வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு மக்களே. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிடும் வகையில் ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க சென்னை மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார் மக்களே. அதில் தென் சென்னை எல்லைக்குட்பட்ட 18 வயதிற்கும் மேற்பட்ட செவித்திறன் பாதிக்கப்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் போன் கல்வி பயில்பவர்கள், பணிபுரிபவர்கள் மற்றும் சுயதொழில் புரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்காணல் தேர்வு நடத்தப்படும் மக்களே. நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யும் பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கப்பட உள்ளது. செவித்திறன் பாதிக்கப்பட்ட, பார்வை திறன் பாதிக்கப்பட்ட 80% முதல் 100% உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் UDID அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் தனித்துறையிலும் பணிபுரிபவர்கள் மற்றும் சுயதொழில் புரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிய சான்றுகளுடன் விண்ணப்பிக்கலாம். 18 வயது பூர்த்தியடைந்த பட்டய படிப்பு, பாலிடெக்னிக், ITI பயிற்சி பெறுபவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து அரசு ஊதியம் மாற்றுத்திறனாளிகளாக இருத்தல் கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்ச வயது வரம்பு 70. தென் சென்னையை சார்ந்த மேற்காணும் தகுதிகள் உடைய மாற்றுத்திறனாளிகள் வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் இ-சேவை மையம் வாயிலாக நீங்கள் திரையில் தெரியக்கூடிய வெப்சைட், இந்த ஒரு இணைப்பில் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய விவரங்களை பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டை நான் திரையில் போடுறேன். மற்ற எதனா உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.